ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போமே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வந்தருள்வாய் கலை மகளே. தானதந்தத்தோம் எனவே சந்தங்களும் தாளத்துடன், சந்தங்களும் தாளத்துடன் வந்திசைக்க அருள் புரிவாய் கலை மகளே, வந்திசைக்க அருள் புரிவாய். இப்படி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வில்லுப்பாட்டை ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போமே. அண்ணா அண்ணா, நம்ம கூட்டத்தில் ஒருத்தனை காணும் அண்ணன். யாருடா சாமி அது? நம்ம பால் பாண்டி தானே. அட கடவுளே, இப்போ அவனை எங்கே போய் தேடுறது? கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி கூட்டம் வந்ததுக்கு எனக்கு நல்லா வேணும். அண்ணே அண்ணே, என்ன அண்ணே இப்படி இட்டுட்டு வந்துட்டீங்களே. சரி சரி அழா சரி சரி அழாத, அதான் வந்துட்டால. நீ வந்த கதை பேசாம நம்ம சொல்ல வந்த கதையை பத்தி சொல்லுவோமா? கதை ஒன்று சொல்ல வந்தேங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த கதைங்க, நல்ல பசுமையான வாழ்க்கை முறைங்க, நல்ல பசுமையான வாழ்க்கை முறைங்க. பசுமையான வாழ்க்கை முறையா? இப்போலாம் எங்க பசுமையை பார்க்க முடியுது? சரியா சொன்ன. ஒரு நாள் 24 மணி நேரத்துல நம்ம வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, பார்த்துருவோம். என்ன சின்ன பையா, நீ சேவலை பார்த்திருக்கியா? சேவலா? கோழிக்கறி கடையில் கூண்டுல அடைச்சி வச்சிருப்பாங்களே, அதுதானே? சேவலை புடிச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி கூமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ பாட்டாவே பாடிட்டீங்களா? அந்த காலத்துல காலையில் 5 மணி ஆச்சுன்னா டான்னு சேவல் கூவும், பொழுதும் விடியும். ஆனா இப்ப ஆமாம், 4:55 ஒரு அலாரம், 5 மணிக்கு ஒரு அலாரம், 5:15 ஒரு அலாரம், 5:30 ஒரு அலாரம், 5:45 6 மணின்னு 1 மணி நேரத்துக்கு 10 அலாரம். என்ன நான் சொல்றது சரிதானே? சரியா சொன்னீங்க தலைவரே. நம்ம நாடு முன்னேறுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா பின்னேறியில போயிட்டு இருக்கு. சரி, காலையில எழுந்தாச்சு, அடுத்து என்ன? அடுத்து குளியல் தான். அந்த காலத்துல வாரம் 2 முறை தலைக்கு எண்ணெய் வச்சு சேக்கா தேய்ச்சி குளிப்பாங்க. ஆனா இப்ப விதவிதமா சோப்பு ஷாம்பு, இதுக்கு விளம்பரம் வேற. ஒரு சொட்டு ஷாம்பு போட்டா ஊரே குளிக்கலாம் போல. என்ன நான் சொல்றது சரிதானே? வாரம் 2 முறை எண்ணெய் குளியல், அது அந்த காலம். ஆமா அந்த காலம். தினம் ஒரு ஷாம்பு குளியல் இந்த காலம். ஆமா இந்த காலம். குளிச்சாச்சு, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? சாப்பாடு தான். சோறு முக்கியம் சாமி. அட அட அட, சோறுன்னு சொன்ன உடனே அந்த காலத்து கம்மஞ்சோறும் கேப்பங்களியும் சுண்டைக்காயத்தலும் அப்படியே கஞ்சியா கரைச்சி அடிக்கும் போது, அண்ணே இல்லை குடிக்கும் போது அடடா அமிர்தமா இருக்கும். ஆனா இப்ப ஸ்விக்கிங்கிறாங்க, ஜொமேட்டோங்கிறாங்க, ஒரு கால் பண்ணா வீடு தேடி வருதாம்மா சோறு. அப்போ நோ குக்கிங்கா, ஒன்லி புக்கிங்கா? என்னத்த சொல்ல, காலம் கலிகாலமாய் போச்சு. காலம் கரிகாலம் ஆகி போச்சுடா, செல்போனு கடவுளாக மாறி போச்சுடா. காலம் கரிகாலம் ஆகி போச்சுடா, செல்போனு கடவுளாக மாறி போச்சுடா. ஆமா ஆமா, அடுத்து நம்ம கதையோட ஹீரோவே இந்த செல்போன் தான்ப்பா. அட, காலையில எழுந்து அறக்க பறக்க கிளம்புற மனுஷனுங்க சரியான இடத்துக்கு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி முடியும்? காலையில் எழுந்தது லேட்டு, குளித்தது லேட்டு, சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது லேட்டு,
அப்புறம் வண்டியை கிளப்புனா 40லயா போகிறாங்க, 100, 110, 120ன்னு பறக்குறாங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள, அந்த கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, சொல்வதெல்லாம் உனக்கு புரியுதா? சூப்பரா பாடுனீங்கப்பா. இதையெல்லாம் யாரு உணருவாங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அறிவியல் எவ்வளவு வேகமாக வளர்ந்து நினைக்கிறோமோ அதே வேகத்துல அழிவும் வளர்ந்துகிட்டே போகுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு சின்ன சோப்பு டப்பா சைஸ்ல இருந்துட்டு உலகத்தையே ஆட்டி படைக்குது. நான் குழந்தையா இருக்கச்ச நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. ஆனா இப்ப செல்போனை காட்டி சோறு மட்டுமா ஊட்டுறாங்க? ஆமா, மொத்த வீட்டு வழி செஞ்சு முடிச்சுறாங்க. குழந்தைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் அனைவர் கையிலையும் செல்போனு. செல்போன் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற நிலை வந்துடுச்சு. என்ன தலைவரே, சோர்ந்து போயிட்டீங்களா? அடுத்து என்னன்னு அடிச்சு சொல்லுங்க. இப்பெல்லாம் வாயாலே பேச முடியல. அடிச்சு சொன்னவனு வை, கடைசியில முதியோர் இல்லத்துல போய் விட்டுடுவாங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமாம் தலைவரே, சரியா சொன்னீங்க. போ, அந்த காலத்துல பாட்டன் பூட்டன் தொடங்கி பேரப்பிள்ளைக வரைக்கும் ஒரே குடும்பமா ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது, இது ராணி வேறியாரு, அட காக்குற கோழிய போலவே இந்த கூட்டத்தை காப்பது யாருன்னு ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தாங்க. அது மாதிரி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வாழ்ந்தாங்க. அதுவும் மாறி இரு நான் சொல்றேன். நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்று புது மொழி உருவாயிற்று. அட நிறுத்துங்கப்பா, இது சிரிக்கிற விஷயம் இல்லை, சிந்திக்கிற விஷயம். ஜனங்களோட உழைப்பெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. நடந்து போனவங்கலாம் பைக்கில் போகிறாங்க, பைக்கில் போனவங்கலாம் காரில் போகிறாங்க. மச்சி வீடெல்லாம் மாடி வீடாயிருச்சு. 6 அடி பைப்புன்னு தண்ணி எடுத்த காலம் மாதிரி இப்போ ஆர்வா வந்துடுச்சு. அது மட்டுமா, நம்ம வீட்டு வேலைகளை நாமே செய்கிறத விட்டுட்டு வீட்டு வேலைக்கு ஆள் போட்டு இவங்க ஜிம்முக்கு ஜம்முன்னு போடுறது உடலுக்கு ஆரோக்கியங்கிறாங்க. கஞ்சி ஆனாலும் நம் வீட்டிலே சமைத்து சாப்பிட்றத விட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நமக்கெல்லாம் சோறு போடுறது விவசாயத்தை அழிச்சு 4 வழி சாலை, 5 வழி சாலை, இன்னும் என்னென்னமோ இருக்கு. சரியாக தான் சொல்கிறீங்க. ஆனால் இந்த சமுதாய சீர்கேட்டெல்லாம் எப்படி சரி செய்கிறது? மீண்டும் நம் முன்னோர்கள் வழிமுறைகளை கையாளுவோம். ஆமாம், கையாளுவோம். அந்த காலத்து வழிமுறைகளையும் இந்த காலத்து நல்ல முறைகளையும் ஒன்னா சேர்த்து விவசாயத்தை மேம்படுத்துவோமா? ஆமாம், மேம்படுத்துவோம். மனித உழைப்பை மதிப்போம். ஆமாம், மதிப்போம். சுத்தம் சோறு போடும். அப்போ சுகாதாரம் என்ன குழம்பு ஊத்துமா? ஆமா, குழம்பு கூட்டு பொரியல்னு எல்லாம் போடும். ஒழுங்கா நான் சொல்றதை திரும்ப சொல்லு. வளமான இந்தியாவை வல்லரசாக்குவோமா? ஆமாம், வல்லரசாக்குவோம். வல்லரசாக்கினால் மட்டும் போதுமா? நல்லரசாக்க வேண்டாமா? அது நம்ம அர்னால் மெட்ரிக் பள்ளி மாணவர்களால் மட்டும்தான் முடியும். என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா, நம்ம கையில தான் இருக்கு. நிகழ்ச்சியை இனிமையா முடிக்கும் வகையில மீண்டும் ஒரு முறை விழா தலைவர்களை வாழ்த்திடுவோமா? வாழ்த்திடுவோமே. நீங்க நல்லா இருக்கணும், பள்ளி முன்னேற, எங்க ஆசிரிய மாணவர்கள் வாழ்க்கை முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், பள்ளி முன்னேற, எங்க ஆசிரிய மாணவர்கள் வாழ்க்கை முன்னேற, சமுதாயம் முன்னேற, சமுதாயம் முன்னேற. வாழ்த்தியாச்சு, மங்களம் பாடிடலாமா? பாடிடலாமே. வாழியவே பல்லாண்டு காலம், இந்த கதையை கேட்ட நீங்க, பார்த்த நீங்க, ரசிச்ச நீங்க, சிரிச்ச நீங்க, வாழிய வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம், இந்த கதையை கேட்ட நீங்க, பார்த்த நீங்க, ரசிச்ச நீங்க, சிரிச்ச நீங்க, வாழிய வாழியவே. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி.
during the function